மாமா, நான் வேலைக்கு கிளம்புறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சக்தி, நல்லா இருமா. உனக்கு இனிமே கடவுள் எந்த குறையும் வைக்க மாட்டான்டா. சந்தோஷமா இருமா. நீ இன்னும் மேலும் மேலும் வளருவ. சரிங்க மாமா. பாட்டி, நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வாமா. அக்கா, இனிமே நீ நினைச்சதெல்லாம் சாதிப்பு சக்தி. வாழ்த்துக்கள். போயிட்டு வா. தேங்க்ஸ்க்கா. அத்தை, நான் போயிட்டு வரேன் அத்தை. நல்லா இரு சக்தி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. மா, நான் போய் சக்தி ஆபீஸ்ல விட்டு வந்துடுறேன். சரி வா சக்தி. போயிட்டு சரி, வரேன் அத்தை. வரேன்க்கா. சரிங்க. புது நம்பரா இருக்கு. யாரா இருக்கும்? ஹலோ தேனா, நான் வைஷ்ணவி பேசுறேன். சொல்லுங்க வைஷ்ணவி. நீங்களும் சக்தியும் என்கிட்ட சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நான் தென்னரசு கிட்ட சொன்னேன். ஆனா அவர் அது எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்றாரு. நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். பொய்ன்னு சொன்னாருல்ல, அப்ப அத பொய்ன்னு நிரூபிக்க சொல்லுங்க. ஒரு உண்மைய பொய்ன்னு ஈஸியா சொல்லிடலாம், ஆனா நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம் வைஷ்ணவி. தென்னரசுவால ஏமாந்த பொண்ணுங்க நிறைய பேரு. நான் அன்னைக்கு உன்கிட்ட காமிச்சது எனக்கு தெரிஞ்ச 2 பேரு தான். இது இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. ஏன் வாழ்க்கை தான் அவரால் இப்படி வீணா போச்சு. அட்லீஸ்ட் உங்க வாழ்க்கையாவது காப்பாத்தணும்னு தான் உங்ககிட்ட அன்னைக்கு உண்மையெல்லாம் சொன்னேன். அவரை பத்தி தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணி உங்க வாழ்க்கைய வீண் பண்ணிடாதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். நீங்க சொன்னதெல்லாம் பொய்யன்னு இப்ப வரைக்கும் தென்னரசு நிரூபிக்கவே இல்ல. அதனால இந்த கல்யாணம் நடக்காது. வைஷ்ணவி, அவரால நாங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கவே முடியாது. நீங்க கரெக்டான முடிவு எடுத்திருக்கீங்க. இந்த முடிவை தயவு செஞ்சு மாத்திராதீங்க. அவரை கல்யாணம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வீணா போயிடும். வைஷ்ணவி, உங்களுக்கு என்ன குறைச்சல்? உங்களுக்கு கண்டிப்பா நல்ல வாழ்க்கை அமையும். ஆனா அந்த அயோக்கியம் கிட்ட மட்டும் சிக்கிறாதீங்க வைஷ்ணவி. சரிங்க, நான் போனை வைக்கிறேன். டேய், நான் நல்லதாண்டா இருக்கேன். நீ பயப்படாத, எனக்கு ஒன்னும் ஆயிடாது. அம்மா, நீ நல்லா இருக்கேன்னு தான் சொல்ற. ஆனா டாக்டர் உன்னை அடிக்கடி படி ஏறி இறங்க கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல. ஏண்டா, இத்தனை பேர் இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது? இந்த மருந்து மாத்திரல நான் ஒன்னும் ஆரோக்கியமா இல்லடா. இங்க பாரு, நீங்கெல்லாம் என் கூட இருக்கீங்களே, அந்த சந்தோஷத்துல தான் நான் ஆரோக்கியமா இருக்கேன். சக்தி, வா சக்தி, வேலை முடிஞ்சிருச்சா? அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வரோம். சரி வாங்க போலாம். வாங்க பாட்டி. பாத்து வாங்க பாட்டி. வாங்கம்மா. சங்கர் சார், வாங்க உட்காருங்க சார். பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்க உட்காருங்க சார். உட்காருங்க. பாட்டி, டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் என்ன சொல்லுவாரு? படியில ஏறாத, இறங்காத, குனியாத, நிமிராதன்னு தான் சொல்லுவாரு. அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு நாமே பாரம் ஆயிடுவோமா? நான் நல்லா தான் இருக்கேன். தேனு, நீ ஒன்னும் பயப்படாத. பாட்டி நல்லாதான் இருக்காங்க. சரிங்க அத்தை.
இனிமே நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் பாட்டி. ஐயோ அம்மா, நான் என்னம்மா வேலை செய்யறேன்? சும்மா தானே உட்கார்ந்துருக்கேன். மாமா, வைஷ்ணவி கால் பண்ணாங்க மாமா. என்னம்மா சொன்னா? தென்னரசுவ வைஷ்ணவி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமா மாமா, சக்தி கொடுத்த ஐடியா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த அமுதாவையும் தீபாவையும் கூட்டிட்டு போய் வைஷ்ணவி கிட்ட பேச வச்சோம்ல, அதான் தென்னரசோட சுயரூபத்தை வைஷ்ணவி தெரிஞ்சுக்கிட்டா. அதனாலதான் மாமா இப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கா. அப்போ வைஷ்ணவி தென்னரசு கல்யாணம் நடக்க போறது இல்ல, அப்படிதானே? ஆமா மாமா. ரொம்ப சந்தோஷமா. உண்மையாவே நாம சந்தோஷப்படுறதை விட அந்த வைஷ்ணவி தான் ரொம்ப சந்தோஷப்படணும். தென்னரசு கூட அவளுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை பூரா அவ கஷ்டத்தையும் துரோகத்தையும் தான் அனுபவிச்சிருப்பா. இன்னும் சொல்ல போனா வைஷ்ணவியோட வாழ்க்கைய சக்தியும் தேரணியும் தான் காப்பாத்திருக்காங்க. ஆமா வேலு, வைஷ்ணவி சரியான முடிவு தான் எடுத்திருக்கா. சார், நாம அந்த தென்னரசையும் அந்த முன்னாள் அமைச்சர் ராஜனையும் ரொம்ப சாதாரணமா நினைச்சிடக்கூடாது சார். எப்படியும் வைஷ்ணவியை சமாதானப்படுத்தி வைஷ்ணவிக்கும் அந்த தென்னரசுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பாப்பாங்க சார். நீங்க சொல்றதும் சரிதான் சார். ராஜா அந்த மாதிரி ஆள் தான். அரசியல் ஆதாயத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். வைஷ்ணவிய அவ்வளவு சீக்கிரம் கன்வின்ஸ் பண்ணிட முடியாது மாமா. அவ நல்லா படிச்சவன். தென்னரசால அவ்வளவு சீக்கிரம் அவளை ஏமாத்திட முடியாது. அப்படியோ அவ ஏமாறாம இருந்தா அவ வாழ்க்கை நல்லா இருக்குமா? வைஷ்ணவி தென்னரச கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னத உங்க 2 பேரோட வெற்றியா தான் நான் பாக்குறேன். நீங்க பேசிட்டு இருங்க சார், நான் வந்துடுறேன். சரி சார். வரேன் சார். சக்தி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிங்க பாட்டி. வேலு, பாட்டி, இந்த மாத்திரைய கொஞ்சம் பிரிச்சு கொடுப்பா. வைஷ்ணவிட்ட நான் எவ்வளவு பேசி பார்த்துட்டேன். அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு சொல்றா. இதுக்கு மேல அவளை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு ஒண்ணுமே எனக்கு புரியல. என்ன பண்றதுன்னே ஒண்ணும் தெரியல மாமா. வா தென்னரசு, உட்காரு. உட்காரு. அங்கிள், வைஷு என்ன சொன்னா? வயசு அவ முடிவுல ரொம்ப உறுதியா இருக்காப்பா. இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றா. நான் வேணா வைஷு கிட்ட ஒரு தடவை பேசி பார்க்கலாம். தாராளமா பேசுப்பா. அவளை எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வை. சரிங்க அங்கிள்.